What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க ஓட்டு மண். இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து நம்ம நியூ பைக் செட்டப்லாம் பண்ணியிருக்கோம்ல. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மிரர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில், ஸ்டைலிஷாக சூப்பராக. அதை வந்து நம்ம மாட்டை ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஃபாலோ வைக்கிறேன் தட்டிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணலாம், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இருக்கிற பட்டன் அப்படியே அமுத்திட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 273 ருபீஸ், 79 ருபீஸ் கிட்டே வந்துச்சு. உங்களுக்கு 280 கிட்டே வந்துச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாமா? இதை நம்ம ஸ்டார் சோக்கோன்னு போட்டிருக்கு, டிஜிட்டல் ஃபார்ம் ஃபன் போட்டு குட்டியாக செமையாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, டேமேஜ் தான் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் டேமேஜ் ஆகலை. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா போல்டுங்க. அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மேலே ஃபிட் பண்ணணும். அதுக்கான போல்டு கொடுத்துருப்பாங்க 2 செட்டு உங்களுக்கு. பார்த்தீங்களா? இதில் நம்ம அப்படியே ஃபேஸ் தெரியுது பயங்கரமாக. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வரும் உங்களுக்கு. இங்கேயும் பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு. நீங்கள் இதை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் இதில் வந்துடும் உங்களுக்கு. 5 செட்டு வந்துச்சு. இது வந்து இந்த 2 செட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதுதான் டியோவுக்கு. மற்ற செட்லாம் பெருசாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். ஓகே, நம்ம இதில் 2 செட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அந்த மாதிரி பகுதி இருக்கும் உங்களுக்கு. கண்ணாடியை எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும் உங்களுக்கு. டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிரரை இப்படி வச்சு மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நான் இப்போ மாட்டி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து மாட்டும் போது கொஞ்சம் என் ஃபேஸையும் இருக்கு கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து மாட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். போகலன்னா வந்து நீங்கள் இப்படி வச்சு பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு லாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைட் ஆகாது. சுற்றிட்டே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா டைட் ஆகும் உங்களுக்கு. சப்போஸ் இது வந்து உங்கள் பைக்குக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் நியர்பை இருக்கிற பைக்கோட ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நான் கொல்ல போகிறேன் பாறேன். வீடியோ முதல்ல கத்திட்டு இருப்பேன். விடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ கத்திட்டுருங்க. இந்த கோழி வீடியோவே எடுக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் பார்த்துக்கோங்க. உங்கள் பைக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. அப்படி செட் ஆகலைன்னா சப்போஸ் உங்கள் பைக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஆர்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு பைக் எந்த மாதிரி ஸ்க்ரூ செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, நான் வந்து ஆட்டோமொபைல்ஸ் போயிட்டு இல்லை மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி ஸ்க்ரூ செட் ஆகும்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மாதிரி ஒரு போல்டு கொடுத்தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு பைக்கில் மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஃபிட்டிங்கை வச்சு மிரரில் மாட்டிட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அதில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் செட் ஆகும். இல்லைனா செட் ஆகாது டியோ பைக்கு. ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் தான் செட் ஆகும் நமக்கு. அதுவும் இல்லாமல் வந்து நான் ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஸ்பேனர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பேனர் வந்து 14 நம்பர் செட் ஆகும் இதுக்கு உங்களுக்கு. இது பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு 14 நம்பர் செட் ஆகும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ளஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்பேனரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 14 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 13 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேனர் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த சைடை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் போல்டு. நான் அதில் வந்து கழட்டி எடுத்தேன் இப்போ உங்களுக்கு. ப்ளஸ் பைக்கில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நான் ஆல்ரெடி 2 லப்பர் வந்து வச்சுருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு நான் பழைய சைடு மிரர் 2 வச்சுருந்தேன், உடஞ்சி போனது.
அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது. அதுலேருந்து இந்த 2 லப்பரும் நான் கழட்டி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஐடியா பண்ணி, இதை வந்து கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஃபிட் ஆகாது. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நான் டைட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ஹோல்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மட்டும் ஆட்டோமொபைல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. மற்றபடி மேலே இருக்கிற பவுல்டர் வந்து நமக்கு பாக்ஸோடையே வந்துடும். வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 போல்ட் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்லேருந்து ஒன்று ஃபிட் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒன்று வரும், அதுக்கு மேலே ஒன்று வரும். நம்ம மிரரை கழட்டுறது இப்படி ஓப்பன் பண்ணி கழட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி லப்பர் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, 2த்துக்குமே வந்து பழைய மிரர்லேருந்து அது 2 லப்பரையும் நான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் மேலே வச்சு. உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோல்டர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா போக போக லூஸ் ஆகிடும். எவ்வளோ அளவுக்கு நல்லா டைட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிற மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அலன் கீ கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ்லேயே இருக்கும். அதை வச்சு நீங்கள் அலன் கீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன், உங்களுக்கு அதை வச்சு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஃபிட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு. மற்றபடி பைக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவே இருக்குது, சூப்பராக தான் இருக்கும், போட்டுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பேசி